அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டிஇடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்டிஇடியில் ஸ்பெஷல் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எஸ்ஜிடி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்குமே இந்த சர்க்கிளோட கான்செப்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சர்க்கிள் முடிச்சுட்டு குவாட்ரேட்டர் பார்க்க போகிறோம், 2D ஷேப் பார்க்க போகிறோம், அப்புறம் 3D ஷேப்பும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹெட்டிங் பாருங்கள், ரேடியஸ் அண்ட் டயமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கிள் பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குது, ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. இதுக்கு ஏதாவது சைடு இருக்கா? நோ, இட் ஹேஸ் நோ சைட். டயக்னல்ஸ் இருக்கா? நோ, டயக்னல்ஸ் கிடையாது, சைடே இல்லை. அப்போ எப்படி டயக்னல் வரும்? டயக்னல்ஸும் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன தான் இருக்குது சர்க்கிளுக்கு அப்படின்னா, சென்டர் இருக்குது. ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள், ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இதில் ரேடியஸ் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, சென்டரில் இருந்து நீங்கள் சர்க்கிளோட எந்த பாயிண்ட்டை வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் ரேடியஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஃபிகரில் ஓஏ ஒரு ரேடியஸ், ஓபி ஒரு ரேடியஸ், ஓசி ஒரு ரேடியஸ், ஓடி, ஓஇ, ஓஎஃப் இப்படி எத்தனை வேணாலும் போடலாம். அதாவது சென்டரில் இருந்து சர்க்கிளில் டச் பண்ணது இல்லைங்களா, அந்த லைன் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அந்த தான் ரேடியஸ். அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த, நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ ரேடியஸ்னால் நீங்களா ஓனாக மேக் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டரில் இருந்து பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் தான் என்ன சொல்கிறோம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இங்கே ரேடியஸ் ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி, ஓஇ இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லா ரேடியஸுமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஓவில் அந்த சென்டர்லேருந்து போடும்போது அந்த சர்க்கிளை டச் பண்ணுற எல்லா லைனுமே எப்படி தான் வரைய முடியும், ஒரே லென்த்தாக தான் வரும். அதனால் ரேடியஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ சர்க்கிளுக்கோட எல்லா ரேடியஸும் சேமாக தான் இருக்கும். இப்போ ரேடியஸ்னால் என்னென்னா, சென்டரில் இருந்து சர்க்கிளை டச் பண்ணுற பாயிண்ட்டு தான் ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் நல்லா கிளியராக புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஓஏ 3னா ஓபியும் 3 தான், ஓசியும் 3 தான், ஓடியும் 3 தான். ஓகேங்களா? அடுத்து டயமீட்டர் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் சென்டர் ஓ. இப்போ இங்கே இது சர்க்கிளுக்கு மேலே உள்ள பாயிண்ட் ஏ. இப்போ ஓவில் இருந்து இந்த ஏயை ஜாயின் பண்ணிங்க இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, ரேடியஸ். இப்போ எங்கே வேணாலும் போடலாம். இது வரைக்கும் இது பி, இங்கேருந்து இது வரைக்கும் சி. சர்க்கிள் மேலே வரணும், இங்கேருந்து இது வரைக்கும், ஸோ டி. ஸோ ஓலேருந்து இந்த சர்க்கிளில் வரைக்கும் டச் பண்ணது இல்லைங்களா, அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியைன்னு சொல்கிறோம், ரேடியை. சரிங்களா? இப்போது ஓஏனாலும் சரி, ஓபினாலும் சரி, ஓசினாலும் சரி, ஓடினாலும் சரி, இல்லை நம்ம இன்னும் எத்தனை பாயிண்ட் போட்டாலும் சரி, எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 3 சென்டிமீட்டர்னால், இங்கேருந்து இது வரைக்கும் 3 சென்டிமீட்டர் தான், இங்கேருந்து இது வரைக்கும் 3 சென்டிமீட்டர் தான். ஸோ நம்ம என்ன 1 மார்க்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல் த ரேடியை ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஈக்குவல். சரி, இப்போ ரேடியஸ் செஞ்சுட்டோம். டயமீட்டர்னால் என்னென்னா, சென்டர் இருக்கு இல்லையா, இதில் இருந்து இப்போ இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும், இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும், கரெக்டுங்களா? இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். இது ஃபுல்லாக இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, சென்டர் வழியாக. இதுதான் என்னென்னா டயமீட்டர். ஸோ அதனால தான் டயமீட்டர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ரேடியஸ். அப்போ 2R சொல்கிறோம். டயமீட்டர் ஈக்குவல் டு 2R. டயமீட்டர்னால் 2 டைம்ஸ் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் 3னா டயமீட்டர் 6 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும். இதுலேருந்து இது வரைக்கும் வரதும் டயமீட்டர் தான். இப்படி நெக்ஸ்ட்டு டயமீட்டர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து கார்டுனால் என்னென்னு பார்ப்போம். அதாவது கார்டுனால் என்னென்னா, இந்த சர்க்கிளோட, அதாவது டயமீட்டர்னால் என்ன, சென்டர் வழியாக சர்க்கிளோட 2 எண்டையும் ஜாயின் பண்ணுறது தான் டயமீட்டர்னு படித்தோம். இது டயமீட்டர் இல்லைங்களா, இது டயமீட்டர். கார்டுனாலும் என்னென்னா, 2 எண்டையும் ஜாயின் பண்ணலாம். அது நமக்கு சென்டர் வழியாகவும் போகலாம், சென்டர் இல்லாமையும் போய்க்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் டயமீட்டர்னால் மஸ்ட்டு என்னது,
இந்த சென்ட்ரு வழியாக டச் பண்ணி போகிறது தான் டயமீட்டர். இது டயமீட்டர். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இது டயமீட்டர், சென்டரில் டச் பண்ணி போகணும். இது டயமீட்டர், இது டயமீட்டர், இதெல்லாம் டயமீட்டர். அப்போ கார்டுனா என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், கார்டுனா என்னென்னா ரெண்டு எண்டை வந்து ரெண்டு பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக சர்க்கிள் மேலே தான் இருக்கணும். சர்க்கிள் மேலே உள்ள ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது வந்து கார்டு. இப்போ இது ஒரு கார்டு. அடுத்து இதுவும் கார்டு தான். ஜாயின். இப்போ கார்டை பற்றி பார்க்கலாம். சர்க்கிளோட ரெண்டு பாயிண்ட், அந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது தான் கார்டு. கார்டு இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சர்க்கிளோட சென்டரும் இருக்கட்டும், நான் அது வழியாகவும் போடுறேன். இதுவும் வந்து கார்டு தான். இதை டயமீட்டரு ப்ளஸ் கார்டு ரெண்டுமே சொல்லலாம். இதே மாதிரி இது வந்து கார்டு, இது வந்து கார்டு. அதாவது ரெண்டு பாயிண்ட்டை வந்து சர்க்கிள் மேலே உள்ளதாக ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணது தான் கார்டு. அது இப்படி ஹரிசாண்டலாக தான் வரணும், இல்லை இப்படியும் கூட வரலாம். இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ண அவ்வளோதான். இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோம். ஸோ இதுதான் கார்டு. அப்போது இருக்கிறதுலே பாருங்கள், இது எல்லாமே கார்டு தான். இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது எல்லாமே கார்டு தான். அந்த ரெண்டு பாயிண்ட் சர்க்கிள் மேலே இருக்க புரிஞ்சுக்கோங்க. அப்போது இப்போ இதுவும் ரெண்டு பாயிண்ட்டு தான். நான் சர்க்கிளோட சென்ட்ரு வழியாக போட்டேன். இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம டயமீட்டர்னு தெரியும். இந்த டயமீட்டர் நம்ம கார்டுன்னு சொல்லலாம் இல்லைங்களா, ஏன்னா இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறது வந்து கார்டு. ஸோ நம்ம வந்து அது வந்து டயமீட்டர் வந்து சென்ட்ரு வழியாக போகுது. ஸோ இந்த டயமீட்டர் இஸ் ஆல்சோ எ கார்டு. ஸோ பிக்கஸ்ட்டு கார்டு என்னன்னு கேட்டாங்கன்னா, லாங்கஸ்ட்டு கார்டு என்னன்னு கேட்டாங்கன்னா டயமீட்டர். ஸோ இருக்கிறதுலையே லாங்கஸ்ட்டு கார்டு என்ன அப்படின்னா டயமீட்டர். ஏன்னா டயமீட்டரில் மட்டும்தான் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு போகும்போது லென்த் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். மீதிலாம் பாருங்கள், இங்கே விட இங்கே கொஞ்சம் குறையும், இங்கே விட இங்கே குறையும், இங்கே விட இங்கே குறையும். அப்போ குறையும் போது மற்ற கார்டெல்லாம் சின்ன சின்னதாக தான் வரும். ஸோ இந்த சென்ட்ரு வழியாக போகிற கார்டு தான் பிக்கஸ்ட்டு கார்டாக இருக்கும். அந்த கார்டு தான் என்ன நம்ம நேம் வச்சுருக்கோம் ஆல்ரெடி, டயமீட்டர். ஸோ லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள் டயமீட்டர். லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள் டயமீட்டர். ஸோ கார்டுனா சர்க்கிளுக்கு மேலே உள்ள ஏதாவது ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடு. ஏதாவது ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் அந்த லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம கார்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? மீனிங் புரிஞ்சுக்குங்க. நம்ம இப்போ புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். புக்கில் கொடுத்துருக்க ஃபிகரை பாருங்கள். ஏஓபி அப்படிங்கிறது டயமீட்டர். ஏஓபி இஸ் ஆல்சோ கால்டு கார்டு. எல்எம்மும் கார்டு தான், எக்ஸ்ஒய்யும் கார்டு தான். ஆனால் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் கார்டு எது பாருங்கள், ஏஓபி. ஸோ டயமீட்டருங்கிறது தான் லாங்கஸ்ட்டு கார்டு. டயமீட்டர் இஸ் ஆல்வேஸ் த லாங்கஸ்ட்டு கார்டு. டயமீட்டர் கேட்டாங்கன்னா 2 டைம்ஸ் ரேடியஸ். ரேடியஸ் கேட்டாங்கன்னா டயமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணிடணும், அவ்வளோதாங்க. ஸோ டயமீட்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்டாங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரேடியஸ் கொடுத்துட்டு டயமீட்டரை கேட்டாங்கன்னா 2ஆல் இன்டூ பண்ணிடுங்க. எதுக்கு திரும்ப சொல்லணும்னா, கீழே சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 5 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த டயமீட்டர். இப்போ டயமீட்டர் கேட்குறாங்க, அப்போ 2 டைம்ஸ் ரேடியஸ். இப்போ 2ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா 2 × 5 10 சென்டிமீட்டர். அடுத்த சம் பாருங்கள், செகண்ட் சம். அதே மாதிரி டயமீட்டரை கொடுத்துட்டா ரேடியஸ் கேட்குறாங்க, டயமீட்டர் கொடுத்துட்டா ரேடியஸ் கேட்குறாங்க. அப்போ ரேடியஸ் வேணும்னா டயமீட்டர் பை 2, அப்போ 18/2 9 சென்டிமீட்டர். இவ்வளோதாங்க, சிம்பிளான சம் தான். ஸோ டயமீட்டர் கேட்டாங்கன்னா இன்டூ பண்ணுங்கள் 2ஆல், ரேடியஸ் கேட்டாங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, ஈஸியான சம்முங்க. வாங்க அடுத்த மாடல் போகலாம். அடுத்து அந்த எக்ஸசைஸில் சில 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களால் வந்து ஃபில்லப் பண்ண முடிஞ்சால் ஃபில்லப் பண்ணுங்கள், இல்லைனா நான் ஆன்சர் நானே பக்கத்தில் கொடுத்துங்க பாருங்கள். ஆல் த ரேடியே ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஈக்குவல். எல்லா ரேடியே என்னென்னு பார்த்தோம், ஈக்குவல். டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள். எது லாங்கஸ்ட் கார்டு சொல்லுங்கள், நிறையா வாட்டி சொல்லிட்டோம். டயமீட்டருங்கிறது தான் லாங்கஸ்ட் கார்டு. அடுத்து தேர்ட் ஒன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் டு இட் சென்டர் இஸ் கால். சென்டர்லேருந்து சர்க்கிளோட எந்த பாயிண்ட்டை வேணாலும் ஜாயின் பண்ணால் அதுக்கு பேர் தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். சென்டர்லேருந்து சர்க்கிளை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கனாவே அதுதான் ரேடியஸ்.
A line segment joining any 2 points on the circle is called the line segment joining. Line segment draw பண்ணுறோம். Join any 2 points on the circle is called a chord. Dash is 2 times the radius. இது 2 radius 2 ஆல் இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? diameter. அடுத்தது 6th one, dash has no side. எதுக்கு சைடே கிடையாது, சைடும் கிடையாது, டைனலும் கிடையாது, அது வந்து சர்க்கிள். இவ்வளோதாங்க. இந்த ஃபில்லப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம படித்ததே தான் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் கொடுத்துருக்கான். அதை ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் படிக்காத புதுசால எதுவும் கொடுக்கலைங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அதில் ரிவைஸ் பண்ணதை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், a distance between the center and any point on the circle is called radius. line segment joining any 2 points வந்து chord. இப்போ அதெல்லாம் படிச்சுட்டு வந்தோம். a chord passing through the center of the circle is called diameter. diameter தான் இருக்கிறதுலே வந்து என்னது, longest chord. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்பை படிச்சிடலாம். 2D ஷேப் இன்னைக்கு இந்த வீடியோவில் சேர்த்து படிச்சிருங்க. 3D ஷேப்பை நாளைக்கு பார்க்கலாம். 2D ஷேப்னால் என்னென்னா, அதாவது வந்து 2 டைமென்ஷன், அதாவது லென்த்து பிரெத்து மட்டும் வரும், திக்னஸ் வராது. அதான் வந்து 2D ஷேப், 2 டைமென்ஷன் மட்டும் இருக்கும். சரிங்களா? இதை முடிச்சுட்டு 3D ஷேப் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து குவாட்ரேட்டர். எல்லா க்ளோஸ்டு 4 சைடட் ஃபிகருமே குவாட்ரேட்டர் தாங்க. 4 சைடு க்ளோஸ்டாக இருக்கணும், 4 சைடு இருக்கணும். அது வந்து குவாட்ரேட்டர். குவாட்ரேட்டர் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, ஸ்கொயர் வரும், ரெக்டாங்கிள் வரும், ராம்பஸ், பேரலோகிராம், ட்ரபீசியம். இதெல்லாமே வந்து இதில் வரும், குவாட்ரேட்டர் ஃபேமிலியில் வரும். ஏன்னா 4 சைடு இருக்கும், எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தாவே அது குவாட்ரேட்டர் ஃபேமிலி தான். ஸோ ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ராம்பஸ்ஸு, ட்ரபீசியம் எல்லாமே குவாட்ரேட்டர் ஃபேமிலி தான். இதில் இந்த ஸ்கொயரை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸ்கொயர்னால் நமக்கு ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸில் படிச்சதாங்க. எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். 4 வேர்ட்டிசஸ் இருக்குது பாருங்கள், PQRS. இந்த மாதிரி 4 வேர்ட்டிசஸ் இருக்கும். வேர்ட்டிசஸ்னால் அந்த கார்னர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து வேர்ட்டிசஸ், PQRS. 2 டைனல் இருக்குது, அவ்வளோதாங்க. 4 சைடு இருக்குது, 2 டைனல் இருக்குது, 4 வேர்ட்டிசஸ் இருக்குது. அடுத்தது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் ஸ்கொயருக்கு. செஸ் போர்டு சொல்லலாம். வேறு கேரம் போர்டு, ஏதாவது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் 4 சைடு ஈக்குவலாக உள்ள ஏதாவது பிக்சர், இதெல்லாம் வந்து ஸ்கொயருக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது ரெக்டாங்கிளாக அவனுக்கு தெரியும், அதுக்கும் 4 சைடு தான் இருக்குது, 2 டைகனல் தான் இருக்குது. அப்போ 4 வேர்ட்டிசஸ் இருக்கும். இல்லை ஒன்றே ஒன்று என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும், ஸ்கொயரில் எல்லா சைடு ஈக்குவலு, ரெக்டாங்கிள் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க, ஆப்போசிட் சைடு மட்டும்தான் ஈக்குவல். இந்த ஃபிகர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த WXும் ZOயும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பிரெத்து பாருங்கள், WZும் XYயும் ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். மற்றபடி ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் மற்ற ப்ராப்பர்ட்டி எல்லாம் எல்லாம் சேம் தாங்க. 2 டயகனல், 4 சைடு இருக்கும், 4 வேர்ட்டிசஸ் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஒன்றே ஒன்று வித்தியாசம், ஸ்கொயருக்கு எல்லா சைடும் ஈக்குவல், ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு மட்டும் ஈக்குவல். ஸோ ரெக்டாங்கிளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்க அப்படின்னா போஸ்ட் கார்டு சொல்லலாம். வேறு நம்ம டெய்லி எழுதுவோம் இல்லைங்களா, பிளாக் போர்டு, அது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெக்டாங்கிள். அவ்வளோதாங்க. அடுத்தது ராம்பஸ் போயிடலாம். ராம்பஸு கிட்டத்தட்ட இதே ஸ்கொயரோட அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும். 4 சைடு இருக்கும், 4 வேர்ட்டிசஸ் இருக்கும், 2 டைனர் இருக்கும், அதெல்லாம் சேம் தாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஸ்கொயரில் வந்து டயகனல்ஸு சேமாக இருக்கும், ராம்பஸில் ஒரே ஒரு வித்தியாசம், டயகனல் மட்டும் சேம் லென்த்தாக இருக்காது. இதுதான் ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்கொயரில் டயகனல்ஸ் வந்து சேமாக இருக்கும், ராம்பஸில் டயகனல்ஸோட லென்த்து வந்து சேமாக இருக்காது. அவ்வளோதான். இதுக்கு எக்ஸாம்பிள் கைட்டு, டைல்ஸு இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து பேரலோகிராம். அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. 4 சைடு 4 வெர்டிசஸ் அதெல்லாம் ஓகே. இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, பேரலோகிராமில் ஆப்போசிட் சைடு வந்து பேரலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும்.
இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இஎஃப்பும் ஹெச்ஜியும் பேரலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் இஹெச்சும் எஃப்ஜியும் பேரலாக இருக்குது, ஈக்குவலாக இருக்கும். இதுதான் பேரலோகிராம். அப்போ சரி, பேரலோகிராம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பேரலோகிராமுக்கு அப்புறம் ட்ரெபீசியம் வருது இல்லைங்களா, அதுக்கும் இந்த பேரலோகிராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேரலோகிராமுக்கும் ட்ரெபீசியத்துக்கும் அதே மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். பேரலோகிராமில் என்ன படித்தோம், இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ரெண்டு இந்த மேலே கீழே அதுவும் சைடில் வர ரெண்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும், ஈக்குவலாகனு படித்தோம். ஆனால் ட்ரெபீசியத்தை பொறுத்த வைக்கிறேன்னா ஒரே ஒரு ஆப்போசிட் சைடு மட்டும்தான் பேரலாக இருக்கும். அது ஒன்று தாங்க வித்தியாசம். மீதி எல்லாம் சேம் தான். 4 சைடு 2 டயகனலு 4 வேர்டிசஸ் இருக்கும், அதெல்லாம் சேம் தான். பேரலோகிராம்னால் 2 செட் ஆஃப் ஆப்போசிட் சைடுமே ஈக்குவலாகவும் பேரலாக இருக்கும். ட்ரெபீசியம்னா ஒரே ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் தான் பேரலாக இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். ட்ரெபீசியத்துக்கும் பேரலோகிராமுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நீ வாங்க கொடுத்துருக்க 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஆல் க்ளோஸ்டு 4 சைடட் ஃபிகர்ஸ் ஆர் கால்டு குவாட்ரிலேட்டர். எல்லாமே 4 சைடு இருக்குது, க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அது அந்த ஃபிகருக்கு எல்லாமே குவாட்ரிலேட்டர் சொல்கிறாங்க. டேஷ் ஹேஸ் 4 ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஈக்குவல் டயகனல்ஸ். எதுக்கு வந்து 4 சைடு ஈக்குவலாக இருக்கும், டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னா ஸ்கொயர் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? அடுத்தது ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். கரெக்டுங்களா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். 2 சைடு பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். அடுத்தது டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். ரெக்டாங்கிள்லேயே ஸ்கொயர்லேயே மட்டும்தான் டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறது. அடுத்தது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறத படிச்சுக்கலாங்க. பெரிமீட்டர் என்னென்னா எல்லா சைடும் ஆட் பண்ணணுங்க, அவ்வளோதான் பெரிமீட்டர். இதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, இல்லை டேரெக்டாக எல்லா சைடும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் சரி, இது உங்கள் இஷ்டம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சைட்ஸ் கொடுத்துட்டு அது மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காருங்களா, பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஒன்றும் பண்ண வேணாம். 4 சைடு என்னென்ன கொடுத்துருக்கானோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கானோ அதை 4 ஆட் பண்ணி போடுங்க, அவ்வளோதாங்க. 3, 6, 8, 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 19 சென்டிமீட்டர், அவ்வளோதான். 4 சைடு கொடுத்துட்டானா டக்குன்னு ஆட் பண்ணிடுங்க. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்கா, ஒரு சைடு, இது வந்து ஸ்கொயரு, அதனால் எல்லா சைடும் ஈக்குவல், அதனால் ஒரே ஒரு சைடு மட்டும் 8ன்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபார்முலா நம்ம லோயர் கிளாஸில் படித்த ஞாபகம் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர்னால் ஃபார்முலா தெரியும், 4 இன்ட்டு சைடு. நோட் பண்ணிக்கோங்க, 4 இன்ட்டு சைடு. அப்போ 4 இன்ட்டு 8 32 அப்படியும் போடலாம். இல்லை எல்லா சைடுக்குமே 8 8 8 8ன்னு எழுதி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாலும் 32 தான் வரும், அது உங்கள் இஷ்டம். ஆனால் பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு ஃபார்முலா வேணும்னா 4a, அதாவது 4 இன்ட்டு சைடு. நோட் பண்ணிக்கோங்க, 4 இன்ட்டு சைடு. அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள். ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கான். இது நீ ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி வச்சு போட்டாலும் சரி, இல்லை இப்படியே ஆட் பண்ணாலும் அது உங்கள் இஷ்டம் தான். 9 இங்கே 3யா, திரும்ப என்ன வரும் 9, இந்த பக்கம் 3 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24 சென்டிமீட்டர். அடுத்தது ராம்பஸ்க்கும் ஒரு சைடு போதும், ஏன்னா ராம்பஸ்லேயே ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 7 7 7 7 அப்போ 28 சென்டிமீட்டர். ராம்பஸில் டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்காது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பேரலோகிராம். இப்போ தான் நம்ம படித்தோம், பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸாக பேரல் அண்ட் ஈக்குவல். ஸோ இங்கே 8னா அதுவும் 8 தான் வந்திருக்கும், இங்கே 5னா இதுவும் 5 தான் வந்திருக்கும். ஸோ 8 + 8 16, 5 + 5 10, ஸோ 16 + 10 26 சென்டிமீட்டர். டக்குன்னு போட்டால் பார்த்தீங்களா? அடுத்த ட்ரெபீசியத்துக்கு அதே மாதிரி 4 சைடையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 7 5 3 4 அவ்வளோதாங்க. அப்போ அது வந்து 20 சென்டிமீட்டர் வந்துருச்சு, இவ்வளோதாங்க. இதுதான் வந்து ட்ரெபீசியம்க்கு பெரிமீட்டர், அவ்வளோதான். பேலன்ஸ் உள்ளதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து மேக்ஸும் தமிழும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.